ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, செப்டம்பர் மாதம் புதுசாக பிறக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது, என்ன விஷயங்களை செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் ஒவ்வொரு ராசிக்குமே நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் இந்த பதிவில் துலா ராசினியர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். துளராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நீதி நேர்மைக்கெல்லாம் கட்டுப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். எது செஞ்சாலுமே அடுத்தவங்களுடைய மனசு காயப்படக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மனசாட்சிக்கு விரோதமாக துளராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து செய்யவே மாட்டாங்க. அதாவது இந்த திருடுறது, பொய் சொல்கிறது, பேச்சு மாற்றி பேசுறது, தேவையில்லாமல் சண்டைக்கு போகிறது, இதெல்லாம் வந்து இந்த குவாலிட்டி எதுவுமே துளராசிக்காரங்கள்ட்ட கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. மோஸ்ட்டாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியும் ஒரு சிலர் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகத்தினுடைய மாற்றங்கள் இருக்கலாம். அதை தாண்டி கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ துளராசிக்காரங்க உங்களுடைய ஃபேமிலிலேயோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ யாரும் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். இந்த விஷயத்துலலாம் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இப்படிப்பட்ட துளராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்றதாங்க நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக புதுசாக ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னாலே அந்த மாதத்தோடு சேர்த்து பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளும் வந்து பிறக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ போன மாதம் தான் இவ்வளோ கஷ்டமாயிடுச்சு, பார்ப்போம் அடுத்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு சில மாதங்களை வந்து கடந்து வரும் பொழுதெல்லாம் நமக்கு எண்ணங்களும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் துளாராசிக்காரர்களும் இவங்களுக்கு வந்து கஷ்டங்கள்லாம் வந்து சொல்லவே முடியாது. அந்தளவு கஷ்டம் இருக்குது. எவ்வளோ தான் வந்து வேலை செஞ்சாலும் கடினமாக உழைத்தாலுமே கூட அந்த ஒரு நல்ல நிலை எட்டுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஒரு சரியான காலகட்டம் வர வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அதனால் உங்களுடைய சரியான காலகட்டங்கள் எல்லாம் எப்போ இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு எப்போல்லாம் நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ஸ்க்ரீனில் டிஸ்பிளேயில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை கரெக்டாக பார்த்து சொல்லிவிடுவாங்க. ஸோ எந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும், நீங்கள் வந்து சிறப்பாக வாழ்வீங்க, என்னென்ன மாற்றங்கள்லாம் உங்களுக்கு வர இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எளிமையாக நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து பார்க்கலாங்க. இங்கே வந்து இந்த இடத்துக்கு போய் தான் பார்க்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். உங்களுடைய சுய ஜாதகத்தையே அவங்க வந்து பார்த்து சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக பார்க்கணுன்னு நினைக்கக்கூடியவங்க, விருப்பப்படுறவங்க இந்த நம்பரை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். அதாவது துளாராசிக்காரர்களுக்கு இந்த புதிய மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே நல்ல ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் 10, 11 ஆகிய இடங்களில், அதாவது 2 இடத்துல வந்து இருக்க போகிறாரு. மாதத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா 10வது இடத்துல இருப்பார். அதே மாதத்தில் ஒரு சில நாட்கள் போக போக செப்டம்பர் மாதத்தினுடைய 15 தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பின்னாடிலாம் ஒரு 11ஆம் இடத்துக்கு வந்து வந்துடுவார். ஸோ உங்கள் ராசியிலே ஏற்கனவே செவ்வாய் வேறு வந்திருக்கிறாரு. செவ்வாய் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வையில் வந்து இருக்கிறாரு. அதனால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் எல்லாம் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே வந்து இப்போ தீர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு சுபமான ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். காதலன் காதலியினுடைய உறவுகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அந்த வகையில் தான் இந்த செப்டம்பர் மாதம் பிறக்க போகுது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத இன்னுமே டீட்டெயிலில் வந்து பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த நவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த 9 கிரகங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 9 கிரகங்களுமே தனித்துவத்தோடு செயல்படக்கூடியது. ஒன்னொன்றுக்கும் தனித்துவமான தன்மைகள் இருக்கும். அது இல்லாமல் ஒவ்வொரு கிரகமுமே ஒரு குறிப்பிட்ட ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட காலங்களை வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த கிரகநிலைகளை வைத்து தான் நம்மளுடைய அன்றாட மாதம் ஏற்படக்கூடிய பலன்களானது கணக்கீடு செய்யப்படுது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ஸோ கடந்த மாதத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த டைமில் தான் உங்களுக்கு கிரகநிலைகள் எல்லாமே நல்ல ஒரு இடத்துக்கு வந்து போக போகிறாங்க. அதுவும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக காதல் போக்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய காதல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா திருமணம் நடக்கக்கூடிய யோகமாக கண்டிப்பாக அது மாறும். ஸோ ரொம்ப நல்ல வந்து ரொம்ப நாளாக வந்து காதலிக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க, திருமணம் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். நீங்கள் அதற்குரிய முயற்சிகள் எடுத்தீங்கன்னா நடக்கும். ராசிநாதன் 8ஆம் அதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபத்தில் வந்து உங்களுக்கு இருக்க போகிறாருங்க. ஸோ துளாராசிக்காரங்களாம் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்கும்.
திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய இடத்துலேருந்து வேலை கிடைக்கும், அப்பாயின்மெண்ட்டு கிடைக்கும். ரொம்ப நாளாக அந்த விஷயத்துக்காக நீங்கள் ஏங்கிட்டு இருப்பீங்க, அதுவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது மாதிரி எதிர்பாராத விஷயங்கள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இது எல்லாமே உங்களுக்கு இந்த டைம் வந்து கிடைக்கும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும்போது நீங்கள் வந்து திக்குமுக்கு ஆடிடுவீங்க. இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லையே, இப்படி ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே ஒரு மேஜிக் தானே. இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு நினைக்குதோ, எப்போ கொடுக்கணும்னு நினைக்குதோ அதை கண்டிப்பாக வந்து கொடுக்கும். அதுக்காக தான் நம்பிக்கையோடு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. பிரபஞ்சத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை வைங்க, உங்களுக்கு நடக்கக்கூடியது எல்லாமே வந்து நல்லபடியாக தான் நடக்கும். ஸோ எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ 100க்கு 70% இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ மேலும் உங்களுக்கு நல்லா நடக்குமா அப்படின்னா தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும். இல்லையே அதிர்ஷ்டம் இருக்குன்னாங்களே எனக்கெல்லாம் நடக்கலையே அப்படின்லாம் ஒரு சிலர் யோசிக்கிறது உண்டு. அதுக்கெல்லாம் உங்களுடைய சுய ஜாதகம் தான் காரணம். அதில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதே போல் பங்குச்சந்தையிலே இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். இவங்களாம் உங்களுக்கு உதவி செய்வாங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அப்படின்னு நீங்கள் நினைக்காதவங்க கூட இப்போ உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். நீங்கள் ஆனால் அவங்கள்ட்ட வந்து அந்த உதவியை எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ இவங்க செய்கிறது மிகப்பெரிய விஷயம்ப்பா, நமக்கெல்லாம் வந்து உதவி பண்ணுறாங்க, என்ன ஒரு மாற்றம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த டைமில் நிறைய உதவிகள் வந்து கிடைக்க போகுது. இந்த உதவிகள் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகர்றதுக்கு பணத்தில் எல்லாம் நல்ல ஒரு வெற்றி இருக்குங்க. நீங்கள் பணத்தை பற்றிலாம் இந்த மாதம் கவலைப்படவே தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் யாரெல்லாம் எதிரியாக நினச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க கூட இப்போ மனசு மாறிடுவாங்க. ஸோ மாறி உங்ககிட்ட வந்து பழக்கம் வச்சுக்கணும், உங்களோட வந்து நட்புறவு எடுத்துக்கணும், நல்லபடியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களே மனசு மாறிடுவாங்க. ஸோ எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் வரத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல இருந்து இந்த பணத்தை எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது. ஸோ அதிர்ஷ்டம் அப்படின்றது எல்லாருக்கும் வந்து கிடைக்காது. அந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இழந்த பணத்தை கூட நீங்கள் இப்போ மீண்டும் வந்து எடுக்க முடியும். அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்குது. ஸோ யார்ட்டையாவது நீங்கள் கடன் கொடுத்துருப்பீங்க, இல்லை தேவையில்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகிருக்கும், அந்த பணம்லாம் திரும்ப வருமா அப்படின்னு நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். ஆனாலும் அந்த இழந்த பணத்தை கூட இப்போ உங்களுக்கு வந்து திருப்பி வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஒருவேளை பிரபஞ்சம் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள்லாம் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள். விட்டதை பிடிக்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். விட்டதையெல்லாம் பிடிக்கக்கூடிய யோகம் இந்த செப்டம்பர் மாதம் உறுதியாக வந்து கிடைக்க போகுது. பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கு உதவிகரமாக நிறைய ஆட்கள் வருவாங்க. ஸோ யார் என்னன்னு தெரியாதவர்கள் கூட, முன்பின் தெரியாதவர்கள் மூலமாக கூட உங்களுக்கு இந்த டைமில் உதவிகள் இருக்குது. ஸோ அதன் மூலமாக பண விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய வெற்றிகளானது கிடைக்கும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போகுது. போட்டிகள்லாம் எது இருந்தாலும் விலகி போயிடுங்க. ஸோ உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவங்க, உங்களுக்கு ஆப்போனண்ட்டாக நிறைய பேர் இருந்திருப்பாங்க இல்லையா, எல்லாருமே வந்து கிளம்பிடுவாங்க. எல்லாருமே உங்களுக்கு வந்து ஃபேவராக மாறிடுவாங்க அப்படி தான் சொல்லணும். 12ஆம் அதிபதி 15ஆம் தேதிக்கு அப்புறமா புதன் 12வது இடத்துல உச்சமடைகிறதுனால வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். ஸோ உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் எதுக்காக காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலுமே அதுவுமே வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே பிற்பாதி உங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நிறைய பயணங்கள் போவீங்க. அந்த பயணத்தாலேயும் உங்களுக்கு நன்மைகள் தான் இருக்கும். நீங்கள் கவலைப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே இருக்காது. மேலும் இந்த செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா, செவ்வாய் இருக்கிறாரு. செவ்வாய் மூலமாக நீங்கள் கவனமாக இருக்கணும். செவ்வாய் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறாரு. ஸோ இதனால் துளாராசிக்காரங்களுக்கு எரிச்சல் வர்றது, அடிக்கடி கோபம் வர்றது, பதட்டப்படுறது, நம்ம என்ன பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம் அப்படின்றது தெரியாமல் முடிவெடுக்கிறது, டக்கு டக்குன்னு ஏதாவது பேசி முடிவு எடுத்துடுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிக்கலில் போய் மாட்டி விட்டுடும். நீங்கள் எப்போதும் போல் உங்களுடைய நிலைகளில் இருங்க. எப்பவும் எப்படி பொறுமையாக இருப்பீங்களோ அதே மாதிரி தான் அந்த டைம் இருக்கணும். தேவையில்லாமல் பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அது பிரச்சனை. கோபத்தில் நீங்கள் ஏதாவது பேசிட்டு போயிடுவீங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய நல்ல உறவை வந்து பாதிப்படைய செஞ்சிடும். நல்ல அன்பை நீங்கள் வந்து இழந்துடுவீங்க. அதனால் கோபத்தை வந்து குறைச்சிக்கோங்க. பொதுவாக நீங்கள் எந்த அளவுக்கு கோபத்தை குறைக்கிறீங்களோ அது உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. இருந்தாலுமே எந்த இடத்துல எப்படி நீங்கள் நடந்துக்கணும், எந்த விஷயத்துலலாம் எப்படி இருக்கணும் அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. உடல்நல கோளாறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தின் மீதும் கவனமாக இருங்க. ஸோ நல்ல உணவுகளை சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். உங்களுடைய உணவு விஷயத்தில் முழுமையான கவனத்தை எடுத்துக்கோங்க. இந்த காலகட்டங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிச்சயம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். நல்லதே நடக்கும். இந்த பதிவில் துளாராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள் சிறப்பாக இருக்குது அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும்.
மீண்டும் இது போல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.